மத்திய அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்தியுள்ள 4 தொழிலாளர் சட்டங்களை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என பாரதிய மஸ்தூர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. விஸ்வகுரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அறிமுகப்படுத்தியுள்ள புதிய 4 தொழிலாளர் சட்டம் குறித்த விளக்க உரை பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. சென்னை பெரம்பூர் ரங்கசாயி தெருவில் அமைந்துள்ள சேவாக்குடில் என்றழைக்கப்படும் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் டிசம்பர் 18 வியாழக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் 4 தொழிலாளர் சட்டங்கள் குறித்த விளக்க உரை நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தொழிலாளர் நலன் குறித்த 4 சட்டப்பிரிவுகள் குறித்து நாடு முழுவதிலும் டிசம்பர் 15 முதல் 31 தேதி வரை தொடர்ந்து பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக புதிய தொழிலாளர் சட்டம் குறித்த சாதக பாதகங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி நடப்பதாகவும் தெரிவித்தனர். தொழிலாளர்களின் நலன் குறித்து பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு விதமான சட்ட விதிகளை உருவாக்கி வைத்திருப்பதாகவும் அவைகளை ஒருங்கிணைத்து தேசம் முழுவதிலும் ஒரே மாதிரியான தொழிலாளர் நல சட்டங்களை கொண்டு வந்து தொழிலாளர்களின் நலன் காப்பதற்காகவே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு இந்த சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருப்பதாக பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் தென் பாரத அமைப்பு செயலாளர் திரு துரைராஜ் அவர்கள் தெரிவித்தார். தற்போது மத்திய அரசால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற 4 சட்ட தொகுப்புகள் சம்பந்தமாக லேபர் கோட் சம்பந்தமாக பாரதிய மஸ்தூர் சங்கம் நாடு முழுவதும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் 15 தேதி முதல் 31 தேதி வரை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அதன் சாதக பாதகங்கள் என்னவெல்லாம் என்பது இதில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை பொறுத்தவரை மிக பெரும்பான்மையான அளவிற்கு சாதகமான அம்சங்கள் நிறைந்திருக்கிறது. எனவே இதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என பாரதிய மஸ்தூர் சங்கம் வலியுறுத்துகிறது. தொழிலாளி இருந்தாலும் அந்த தொழிலாளிக்கு இந்த சமூக பாதுகாப்பு சட்டம் பலன்கள் கிடைக்கும். தற்போது அது இல்லை. அது பெரிய ஒரு மாற்றம். நான் இன்னும் சொல்ல மற்ற 2 சட்டங்களை பொறுத்தவரை பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்று கூறுவார்கள். அது பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வருகின்ற சமயத்தில் அந்த தொழிலாளிக்கு ரெகுலர் எம்ப்ளாயி, அதாவது நிரந்தர தொழிலாளிக்கு எவ்வளவு ஊதியம் கிடைக்குமோ அதே ஊதியம் இந்த தொழிலாளிக்கும் கிடைக்கும். ஆனால் அதில் சில முதலாளிகளால் தொழிலாளிகள் தவறாக வழிநடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதில் மாற்றம் வேண்டும் என்று பாரதிய மஸ்தூர் சங்கம் கூறுகிறது. அதே போலவே வேறு 2 பிரிவுகளிலும் மாற்றங்கள் தேவை என பாரதிய மஸ்தூர் சங்கம் கூறியிருக்கிறது. மொத்தத்தில் சொல்ல போனால் 1947-48 காலகட்டங்கள் வைஸ்ராயினுடைய காலகட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த தொழிலாளர் சட்டங்களுக்கு பின்னால் புரட்சிகரமான ஒரு மாற்றங்களை அடங்கிய சட்டங்களாக இந்த சட்ட தொகுப்புகள் உள்ளது. இதை நாடு முழுவதும் சொல்வதற்காக பாரதிய மஸ்தூர் சங்கம் இந்த பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறது. தொழிலாளர் குறித்த 4 சட்டங்களும் வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் புரட்சிகரமான சட்டங்கள் எனவும் சிலாகித்து பேசிய தென் பாரத அமைப்பு செயலாளர் துரைராஜ் மத்திய அரசு உடனடியாக இந்த சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வின் பொழுது தமிழ்நாடு பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் உதவி செயலாளர் திரு சீனிவாசன் ஜி அவர்களும் சென்னை மற்றும் திருவள்ளூர் BMS நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்ட காரியகர்த்தாக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர்.